எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் மார்க்கெட் ரொம்ப ஊசலாட்டமாவே இருந்தது. வெள்ளிக்கிழமை ரொம்ப மோசமா சரிஞ்சது. அதையும் மீறி நம்ம ரிவ்யூ பண்ண ஒரு சில பங்குகள், முக்கியமா ஸ்விங் ட்ரேடிங்க்காக நம்ம சொன்ன பங்குகள் எல்லாமே ரொம்ப பயங்கரமா மேல போயிருந்தது. அதுலயும் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்துல 28% மேல போயிருந்தது. அந்த மாரி பங்குகள் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வாரமும் பேசப் போறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷனும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ரொம்ப கொடுமையா சரிஞ்சது. அதுலயும் யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல $1.8 டிரில்லியன் அளவுக்கு சரிஞ்சது. அது நீங்க இந்தியன் ரூபாய் மதிப்புல பார்த்தீங்கன்னா, 171,00,000 கோடிக்கு சமம். அந்த அளவுக்கு மார்க்கெட் ஏன் சரிஞ்சது? அதுலயும் செமிகண்டக்டர் ஸ்டாக் தான் ரொம்ப மோசமா அடி வாங்குனது. அது ஏன் நடந்தது? ஸோ இத பத்தி நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதே மாரி மார்க்கெட் தொடர்ந்து சரியுமா? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும். அமெரிக்க மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரே நாள்ல சரிஞ்சதுக்கு நெறைய காரணங்கள் சொல்லப்படலாம். முக்கியமான காரணம் இந்த செமிகண்டக்டர் செக்டார்லாம் வந்து ரொம்ப மோசமான திருப்பத்தில இருக்கு. இப்போ ஈரான் போர் முடிஞ்சதுன்னா, சரியான நிலைமை வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ, பொதுவா ஆயில் சம்பந்தமான பிரச்சனைகள்னால தான் மார்க்கெட் சரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அது மட்டும் உண்மை கிடையாது. முக்கியமா அமெரிக்காவுல வேலைவாய்ப்பு சம்பந்தமான டேட்டா வெள்ளிக்கிழமை வந்தது. அதாவது வேலைவாய்ப்புகள் அதிகமாயிட்டதாகவும், இப்போதைக்கு அமெரிக்க வட்டி விகிதம் குறையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசன். ஸோ, அமெரிக்க பொருளாதாரம் சம்பந்தமான ரீசனோ, இல்ல உலகளாவிய பொருளாதார மந்த நிலையோ, இதெல்லாம் காரணமே கிடையாது. அமெரிக்காவுல வட்டி விகிதங்கள் குறையாது. இது வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற பயம் தான் இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம். ஸோ, மத்த ரீசன் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணாலும், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன். சரி, வெள்ளிக்கிழமை யுஎஸ் மார்க்கெட் மோசமா சரிஞ்சது. அதனுடைய தாக்கம் இந்தியாவுக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்கும். அடுத்த வாரம் நெறைய ஸ்டாக்ஸ் கீழ போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா டெக் ஸ்டாக்ஸ், ஒரு சில பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் அடி வாங்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இது வந்து ஒரு உலகளாவிய சிச்சுவேஷனாவே மாறிட்டுருக்கு. ஏன்னா, ஆயில் தட்டுப்பாடு, ஹீலியம் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி நெறைய பிரச்சனைகள் பூதாகாரமா ஆயிட்டிருக்கு. ஸோ, இத எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இனிமே நகரும். ஸோ, இப்போதைக்கு உலகளாவிய அளவுல ஒரு பேர் மார்க்கெட் வரத்துக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, இது இப்படி இருக்கும்போது இந்திய ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த எஃப்ஐ தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்க. 1,00,000 கோடிக்கும் மேல ஒரே மாசத்துலலாம் எப்போதும் வித்ததே இல்ல. இப்ப கடந்த 2 மாசமா ரொம்ப மோசமா வித்துட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட சப்போர்ட்னால, அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி எப்பல்லாம் மார்க்கெட் கீழ விழுதோ, அப்பல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் நடக்கலன்னா, அவங்களும் விக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம நிச்சயமா பேர் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன ஒரு சிச்சுவேஷன்னா, ஸ்விங் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, லாங் டெர்ம் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அமையப் போகுது. ஏன்னா, சரியான ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்குன்னு சொல்லணும் இந்தியன் மார்க்கெட். அது கீழ வரும்போது நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவு மோசமான நிலைமைகள்லயும் நமக்கு இன்னமும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கத்தான் செய்யுது. அத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் நெட்வெப் இது எல்லாமே 6% வரைக்கும் அந்த வாரம் ஃபுல்லாவே மேல போகி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தொய்வுற்று கீழ போயிருக்கு. அதே மாதிரி இண்டஸ் டவர், மதர்சன், திரிவேணி இதெல்லாம் 1% தான் மேல போனதா இருந்தாலும், அப்புறம் கொஞ்சம் ரொம்ப மோசமா கீழ போயிருக்கு வெள்ளிக்கிழமை முக்கியமா. ஸோ இதுல ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னா ஆதித்யா இன்ஃபோடெக். இது தொடர்ந்து மேல போயிட்டு தான் இருக்கு. போன வாரமும் நம்ம ரிவ்யூ பண்ணோம். போன வாரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 28% ஒரு 2, 3 நாள்லயே மேல போயிட்டு, அதுக்கப்புறம் 3,501க்கு செட்டில் ஆயிருக்கு. ஸோ இது இன்னமும் மேல போறதுக்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி சிச்சுவேஷன் தான் செம்ப்ரோ, ஆர்ஆர் கேபிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிவ்யூ பண்ணோம். அத பேஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமா மேல போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆனாலும் இதே மாரி அடி வாங்குறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஸ்மால் குவான்டிட்டில ட்ரேட் பண்றது பெட்டர். நம்ம வழக்கமான கொரிக்கு ஒரு 5 பங்குகளும், மத்தபடி
டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆகுற 5 பங்குகளும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 பங்கு இந்த பர்ட்டிகுலர் கொரிய பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு 20 பங்குகள் சரியான வால்யூம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் ஒரு சிலது ரொம்ப நெகட்டிவாவும் போயிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இந்த வாட்டி செலக்ட் பண்ணணும். ஏன்னா, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யுஎஸ் மார்க்கெட் ரொம்ப மோசமா மெல்டவுன் ஆயிருக்கிறதால, இது எல்லாமே கூட நெகட்டிவா மாறத்துக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் பயாஸ்ல இப்போதைக்கு கொஞ்சம் இருந்தாலும், இது பாசிட்டிவா மாறுச்சுன்னா, நல்லா பிரேக் அவுட் ஆறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, 1,24,00,000 அப்படிங்கிற மந்த்லி ஆவரேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 2,50,00,000 வரைக்கும் ஒரே நாள்ல வால்யூம் பார்த்தேன். அதனால இது வந்து தொடர்ந்து இந்த வால்யூம் போச்சுன்னா, அடுத்த வாரம் இது நல்லா பிரேக் அவுட் ஆகி நல்லா மேல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஷிப்பிங் கார்ப்பரேஷனுக்கு அடுத்தபடியா என்எம்டிசியும் நெகட்டிவ் பயாஸ்ல இப்போதைக்கு இருந்தாலும் 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கிறதால மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி மோடுக்கு வந்தா கூட அடுத்த வாரம் இது இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2,50 கோடியிலேருந்து 3 கோடிக்குள்ள இருக்கிற வால்யூம் கிட்டத்தட்ட 5 கோடி டச் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பையிங் இருந்தது போன வெள்ளிக்கிழமை. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த யுஎஸ் மெல்டவுனோட இம்பேக்ட் மண்டேயே இருந்தாலும், டியூஸ்டே கொஞ்சம் ரெக்கவர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப பொறுமையா தான் நம்ம இத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஃபினான்ஸ் அப்புறம் பேங்கிங் செக்டார் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அணுகணும். ஆனாலும் கேனரா பேங்க் ஒரு நல்ல பிரேக் அவுட் பார்த்தேன். அது 2,25லேருந்து 3,25 வரைக்கும் இருக்கிற கோடிகள்ல இருக்கிற வால்யூம் 5.2 கோடி வரைக்கும் சூப்பரா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 2 மாசமா கீழ வந்துட்டு இருந்த ஸ்டாக் ரொம்ப நல்லா போன வாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாரி தெரிஞ்சது. ஸோ இந்த மாரி தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, அடுத்த வாரத்துலேருந்து 140 நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஐஏஎஃப்எல் கேப்பிட்டல் சர்வீசஸும் ஒரு நல்ல பிரேக் அவுட் பார்த்தேன். மார்க்கெட் பாசிட்டிவா மாறுனா மட்டும் தான் இதுவும் வந்து மேல போகும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணணும். போன வாரம் நம்ம ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் பத்தி பேசினோம். இது வந்து ஒரு யூனிக் சிச்சுவேஷன்ல இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே சிச்சுவேஷன் தான் இப்போவும். ஏன்னா இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றது நெறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அதனால இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ பெறுது. ஸோ இது 770லேருந்து 800யும் தாண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா, இதோட எஃப்ஐ ஹோல்டிங்கும் சரி, டிஐ ஹோல்டிங்கும் சரி இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கு. ஸோ முக்கியமா எஃப்ஐ ஹோல்டிங் கவனிச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% எஃப்ஐ ஹோல்டிங் இருக்கு. என்னதான் அவங்க இந்தியன் மார்க்கெட்ஸ்ல நெறைய வித்துட்டு இருந்தாலும், இந்த மாரி பங்குகள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து இது இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரமும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்விங் பங்கு. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நம்ம query பேஸ்ட் லிஸ்ட். அதையும் தாண்டி நம்ம இப்ப பார்க்கிறது, சரியான டெக்னிக்கல் பிரேக் அவுட்ல இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ். வெறும் 13 பாயிண்ட்ஸ் தான் இதோட ஆல் டைம் ஹை நோக்கி இருக்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸோ இதோட வால்யூமும் சரி, இதோட டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இது தொடர்ந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டே சரிஞ்சாலும், இது மட்டும் மேல போகும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த மாரி பங்குகள் தான் நமக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப உகந்த பங்குகள். ஸோ இத நிச்சயம் அடுத்த வாரமும் கவனிங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் நான் அதிகமா எதிர்பார்க்கிற இன்னொரு பங்கு பாரஸ் டிஃபென்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ரூ. 34 தான் கிட்டத்தட்ட 52 வீக் ஆல் டைம் ஹைக்கு க்ளோஸரா இருக்கு. ஸோ இது நிச்சயமா நடக்கக்கூடும். அதே மாரி இந்த மாசமே வந்து புது ஆல் டைம் ஹை 1000த்தையும் தாண்டி இருக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவும் முக்கியமா கவனிக்க வேண்டிய டிஃபென்ஸ் ஸ்டாக். இன்னொரு டிஃபென்ஸ் ஸ்டாக் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ். இவங்களோட ஆர்டர் புக்கும் ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறதால, ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. எப்போதும் 5லேருந்து 15,00,000 வரைக்கும் இருக்கிற டெய்லி, ஆனுவல் அப்புறம் மந்த்லி ஆவரேஜ் ஒரே நாள்ல 22,00,000த்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 23,00,000 வால்யூம் இருக்கிறதால, அடுத்த வாரம் இது இன்னும் எகிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அதானி கிரீன் எனர்ஜி. ஸோ இந்த அதானி கிரீன் எனர்ஜி, கேபி எனர்ஜி, என்டிபிசி, என்ஹெச்பிசி இந்த கம்பெனிகள்லாம் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல சோலார் எனர்ஜிக்காக ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க குஜராத்ல. ஸோ அதனால தான் இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா முன்னேறி வருது. ஸோ இது தொடர்ந்து முன்னேறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த வாரமே இது புது 52 வீக் ஹைய டச் பண்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கடைசியா அதானி எனர்ஜி, எஃப்ஐ தொடர்ந்து இது வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைய சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறி இருக்கு.
இதுவும் 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கிறதால, அடுத்த வாரம் ஒரு ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ரிவ்யூ பண்ண எந்த பங்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணதுல ஃபர்ஸ்ட்டு 5 பங்குகள் மார்க்கெட் பாசிட்டிவா மாறுனா மட்டும் தான் அது தொடர்ந்து மேல போகும். இல்லன்னா தொய்வுற நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா பார்த்த 5 பங்குகள்ல ஃபர்ஸ்ட்டு 3, 6, 7, 8 பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டே கீழ போனாலும் அது ரெக்கவர் ஆகி மேல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதோட டெக்னிக்கல் செட்டப் அந்த மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதானி குழுமத்தோட எல்லா பங்குகளுமே கொஞ்சம் ஊசலாட்டத்துல தான் இருக்கு. அதாவது மேல கீழ போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா, இந்த கிரீன் எனர்ஜி சம்பந்தமான பங்குகள், பவர் சம்பந்தமான பங்குகள் தொடர்ந்து மேல போக நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இப்போதைய குளோபல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதால, மார்க்கெட்டே பேர் மார்க்கெட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி.